வணக்கம் திரு பாண்டே. சற்று முன்னர் தீபா அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தனது அண்ணன் தீபக் அழைத்ததன் பேரிலேயே தான் இங்கே வந்ததாகவும் ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க திரு பாண்டே. தீபாவுடைய இளைய சகோதரர் தீபாவுடைய தம்பி தீபக் அவர் தான் வீட்டுக்கு அழைச்சதாகவும் அதன் பேர்ல வீட்டுக்கு வந்ததாகவும், ஆனா என்னை உள்ள நுழைய விடலன்னு சொல்றாரு. ஆனா தீபக் கேட்கும் போது இல்ல நாங்கெல்லாம் உள்ள நுழைய விட்டோம், உள்ளதான் இருந்தாங்க, உள்ளதான் பேசிட்டு இருந்தோம், அந்த அம்மா கொஞ்சம் பிரச்சனை பண்ற மாதிரி தெரிஞ்சாங்க, அதனால நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு தீபக் சொல்றாரு. தீபா சொல்றாங்க இவர் தீபக் தான் என்னை கூப்பிட்டாருன்னு. தீபக் சொல்றாரு ஆமா நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல நாங்க உறவினர்கள் அக்கா தம்பி நாங்க 1000 விஷயம் பேசுவோம், அது மாதிரி ஒரு விஷயம் பேசுறதுக்கா நான் கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் இவங்க சரியா பேசல, ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி தெரிஞ்சாங்க, அதனால நான் கிளம்பிட்டேன். நான் கிளம்பினோடனே என் கூட சண்டைக்கு வந்தாங்க. நீ தானே என்னை வர சொன்ன, நீ எது கிளம்புறது சொல்லி என்ன சண்டைக்கு வந்தாங்க, நீ மாட்டி இருக்குமா நான் கிளம்பி வந்துட்டேன்னு தீபக் சொல்றாரு. தீபா உள்ள போய் சொல்றதுல தன்னை சில தாக்கியதாக சொல்கிறார். நான் அடிச்சு துரைச்சிட்டாங்க, என்னை மேன் ஹேண்டில் பண்ணாங்க, என்னை அடிச்சாங்க, என்னை துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி தீபா சொல்றாங்க. இது அடுத்த கட்டமா அவங்க ஏதாவது புகார் கொடுக்க போறாங்களா, யார் மேல ஏதோ குண்டர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வீட்டு சாவி வேற யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எங்களை உள்ள விடலன்னு சொல்லி சொன்னாங்க, இங்க தாக்குனாங்கன்னு சொல்லி சொல்றாங்க, என்னுடைய கணவரை கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான புகார்களை திருமதி தீபா வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு காவல் நிலையத்துல புகார் கொடுக்க போறாங்களா, ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறாங்களா, அடுத்த கட்டமா என்ன செய்யறாங்கன்னு பாக்கணும். நம்ம கொஞ்ச நாள் முதல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி யாருமே இல்ல, காவலர்கள் அங்க இல்ல. ஆனா உடனே தகவல் தெரிஞ்சோடனே காவலர் நிறைய வந்ததுனால அவங்க எல்லாம் பத்திரமா அவங்களை நகர்த்தி கொண்டு வந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. இப்போ அந்த கருத்து இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் பயங்கரமா இருக்கு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணம் பத்தி சொல்றாங்க. தீபக் என்னுடைய சகோதரர் கொல்ல, என்னுடைய கணவரை கொல்ல பாக்குறாருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அடுத்தடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு புகாரலா வரப்போகுது, என்ன வரப்போகுதுங்கிற நம்ம பொறுத்து பார்க்கணும். தற்போதைக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையா தான் பார்க்கணும். ஏற்கனவே நம்ம சொன்னது போல இந்த போயசோட்ட இல்லம் யாருக்கு சொந்தம், இந்த சொத்து யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு பதில் தேடுற முயற்சியா தான் இந்த பிரச்சனை தெரியுது. தீபக் தீபா இருவருமே ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை முன்னிக்கிறாங்க. இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம், போயசோல்ல இல்லம்ங்கிறது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத தீபாவும் குறிப்பிடுறாரு, தீபக்கும் குறிப்பிடுறாங்க. அதனால ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது, இன்னைக்கு வரதை பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த சொத்து விவகாரம் தொடர்பாக என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க பேசுறதுக்கான ஒரு ஆலோசனையா கூட இருந்திருக்கலாம். பட் அதுல ஏதோ ஓப்பனிங்லேயே சரியில்லாம போய் சரியான பேச்சுவார்த்தை இல்லாம போய் அவங்க மோதலா வெடிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. தீபாவுக்கும் தீபக்குக்கும் பிரச்சனை, அந்த பிரச்சனையினுடைய விளைவா அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அங்க இருந்த தோட்டத்துல இருந்தவங்க அவங்க அண்ணன் தம்பி அக்காவுக்குள்ள பிரச்சனை பண்ணோடனே அவங்க உள்ள விடாம தடுத்துடுறாங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கு நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இவங்க தீபக் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் தீபா சொல்லக்கூடிய கருத்தையும் பார்க்கும்போது 2 பேருக்கும் அக்காவுக்கும் தம்பிக்கும் இடையில மோதல் அப்படிங்கிற விளைவா நம்ம பாக்குறோம். செய்தியாளர்கிட்ட அவங்க பேசும்போது ரொம்ப ஒரே இறைச்சலா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியல. அவங்க சொன்னது என் கூட வந்த பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாங்க, நான் அடித்து துன்புறுத்தப்பட்டோம், எனக்கு கனவு கொல்ல பார்த்தாங்க, பத்திரிகையாளர்களை தொந்தரவு பண்ணாங்க, என்னைய தொந்தரவு பண்ணாங்க, 2 குண்டர்கள் அங்க இருந்தாங்க, அவங்க எல்லாம் எங்களை ஹராஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கா புகார் சொல்றாங்க. ஆட்சியை பத்தின கடுமையான விமர்சனங்கள் கூட முன் வச்சாங்க. ஸோ இது வெறும் பத்திரிகையாளர்கள்ட்ட ஒரு புகாரா நின்ற போதா, ஒரு காவல்துறையிட்ட ஒரு வழக்கா நிக்க போதா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க செய்தியாளர் சந்திச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்கிற தவிர நம்ம பாக்குறோம். சுதர்சனா. திரு பாண்டே, இப்ப அவங்க பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசும்போது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதை தவிர அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த விவகாரத்தை நான் சட்ட ரீதியாக சந்திப்பேன், பிரதமரை சந்திப்பேன் போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ தீபா அவர்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்தடுத்த நிகழ்வுகள் எந்த மாதிரி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? பொறுத்து தான் பார்க்கணும் சுதர்சனா. இப்போ ஒரு 10-15 நாளா அவங்களுடைய ஊடக வெளிச்சம் அவங்க மேல படாம இருந்தது. முழுக்க இந்த பக்கம் ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி அப்படின்னு இந்த பக்கம் 3 பேருக்கும் மாறி இருந்துச்சு. அந்த ஆட்சிக்கான பலம் எவ்வளவு இருக்கு, எந்த எம்எல்ஏக்கள் யார் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு மாறி இந்த பக்கமே பேசப்பட்டு வந்தது. அந்த பக்கம் தீபாவோ மாதவனோ பேசப்படாமலே இருந்தாங்க. திரும்ப இன்னைக்கு காலையில தீபக் அழைத்ததின் பேரில் நாங்க வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னது மூலமா, அங்க உள்ள உடனே சொன்னது மூலமா, அங்க அடித்து துன்புறுத்தினாங்கன்னு சொல்றது மூலமா மீண்டும் தீபா மீது ஊடக வெளிச்சம் வந்திருக்கேன் பாக்குறோம். தீபக் கேட்கும்போது தெளிவா சொல்லக்கூடிய கருத்து பாத்தீங்கன்னா, நாங்க யாரையும் தாக்கல, அவங்க வந்தோடனே நான் கிளம்பிட்டேன், நான் தான் வர சொன்னேன், குடும்ப விஷயம் பேசுறதுக்காக நாங்க பேசுறோம், நானும் தீபாவும் பேசுறோம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டோம். அவங்க பிடிவாதமா இருந்ததுனால நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு அவங்க தீபக் சொல்றாரு. ஸோ நாங்க இருந்தது உண்மைதான், நாங்க பேசினது உண்மைதான், அழைச்சது உண்மைதான், நாங்க என் குடும்ப விவகாரம் தொடர்பா பேசுறதுக்காக அழைச்சிருந்தோம். அது ஒத்துவரில் உடனே கிளம்பிட்டேன். அந்த அம்மா வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் பேசினா கிளம்பிட்டேன். நான் இருக்கும்போது உள்ள வந்தாங்க, உள்ள வராம யாருமே தீபாவை தடுக்கல அப்படின்னு தீபக் ரொம்ப உறுதியா சொல்றாரு.
இல்ல என்னை தடுத்தாங்க, என்னை அடித்தாங்க, என்னை துன்புறுத்தினாங்கன்னு தீபா சொல்றாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்ல எது உண்மை அப்படின்னு யாரும் பார்க்க அதற்கான காட்சி இல்லை. நமக்கு தெரிஞ்ச தகவல்படி தீபாவுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. நீ வா போ அப்படின்னு சொல்லி கடுமையான வாக்கு, நீ தானே கூப்பிட்ட, நான் அதனால தான் வந்தேன், நீ என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி மாறி மாறி தீபாவும் வந்து சகோதரருக்குள்ள வந்து சகோதர யுத்தம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய கடுமையான வாக்குவாதம் நடந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வாக்குவாதத்துடைய விளைவா தீபக் வந்து கிளம்பிட்டாரு. தீபா வந்து தொடர்ந்து இருந்தாங்க. அதற்கு பிறகு என்னை உள்ளே அனுமதிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க புகார் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அவருடைய கணவர் மாதவன் அதுக்கு பிறகுதான் அங்க வர்றாரு. அவர் வந்து என்னுடைய கணவரை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி தீபா வந்து புகார் சொல்றாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு அடுத்து அவங்க என்ன செய்ய போறாங்க? அவங்க வந்து போல் நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்ன போல இது வந்து பத்திரிகையாளர்கிட்ட கடுமையான புகார்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சி பற்றி விமர்சனம் வச்சிருக்காங்க. என்னுடைய கணவரை கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர் தாக்கப்பட்டாங்கன்னா என்னை அடித்து துன்புறுத்தினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா குற்றச்சாட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இதை வந்து காவல்துறையில புகாரா பதிவு செய்ய போறாங்களா இல்ல வெறுமனை வந்து பேட்டியா முடிஞ்சு போறாங்கிறது அவங்களுடைய நடவடிக்கை பொறுத்தா நம்ம முடிவு செய்ய முடியும். இணைப்பில் வந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பாண்டி.